ஹலோ. இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சில புத்தகங்கள் பற்றி. புக் ஃபேர் இப்போ ரீசெண்டாக முடிஞ்சுது. என்னால் லாஸ்ட் டே தான் போக முடிஞ்சுது. அதுக்கு முன்னாடியே போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். பட் ஏதோ ரீசன்னால் போக முடியல. ஸோ 21st அன்றைக்கி தான் நான் புக் ஃபேருக்கு நாங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம். ஸோ நான் அதிகமாக புக்ஸ் படிப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, புக்ஸ் படிப்பேன், பிடிக்கும். ஆனால் ரொம்ப அந்த புத்தகப்புழுன்னு சொல்லுவாங்களே, அந்த அளவுக்கு கிடையாது. ஆனால் எங்கள் வீட்டில் என்னோடய அம்மா, அப்புறம் என்னோடய சிஸ்டர்ன்லா, இவங்க எல்லாருமே புக்ஸ் அப்படின்னா சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருப்பாங்க. அவ்வளோ இப்போது என்ன சொல்கிறது, அவங்கக்கிட்ட நம்ம கேட்டோம்னா எந்த புக்ஸை பற்றி வேணால் எது படிக்கலாம் அப்படின்னு கேட்டால் ஒரு லிஸ்ட்டே எடுத்து கொடுப்பாங்க அந்தளவுக்கு. ஸோ அவங்களும் நிறையா புக்ஸை சஜஸ்ட் பண்ணி ஒரு சில புக்ஸை வாங்கியிருக்கோம். அதில் அது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் தான். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த புக்கை பற்றி நீங்கள் எல்லாருமே பிக் பாஸில் பார்த்துருப்பீங்க. கமல் சார் டெய்லியே பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தா புத்தக பரிந்துரை அப்படின்னு சொல்லி வீக்லி அவர் சொல்கிற அந்த விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதில் அவர் சொன்ன ஒன் ஆஃப் த புக் தான் இது, மையம். மையம் பற்றி, அதாவது இதில் அந்த பத்திரிகையில் இருந்த சிறந்த தொகுப்புகள் அது எல்லாத்தையும் எடுத்து இதில் ஷேர் பண்ணியிருக்கிறதா சொன்னார். ஸோ இதை இனிமேல் தான் படிக்கணும். அடுத்ததாக சீக்ரெட். இதை எல்லாருமே படிச்சிருப்பீங்க. நானும் இந்த புக்கை படிச்சிருக்கேன். பட் அம்மா இதை படித்ததில்லை. அதனால் இதை தமிழில் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த புக்கு அம்மா படித்ததுக்கப்புறமா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா இந்த டைம் அமீஷ் திரிபாதி அப்படின்னு ஒரு ரைட்டர், புக்ஸ் ரெகுலராக படிக்கிறவங்களுக்கு அவரை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவருடைய மெலூஹாவின் அமரர்கள் அப்படிங்கிற புக்கு, அதுக்கப்புறமா அந்த சிவன் பற்றி அவர் கடவுளாக இல்லாமல் அவரை ஒரு, அதாவது நம்மளில் ஒருத்தராக அந்த மாதிரி அவர் அதை மாற்றி அதை அந்த புக்கை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஆனால் நான் இன்னும் படித்ததில்லை. அம்மா படிச்சிருக்காங்க, என்னோடய சிஸ்டரும் படிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ரெஃபர் பண்ண புக்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இந்த டைம் இது எல்லாத்தையுமே நான் படிக்கலான் இருக்கேன். அமீஷோடது தான் ராம். அதாவது இது அது சிவனுடைய சீரீஸ் இல்லையா, இது ராமச்சந்திரன், அதாவது ராமருடைய சீரீஸ். அதுக்கப்புறமா இலங்கை போர், சீதா, அப்புறம் ராவணன். ஸோ இது எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இதோடைய ரிவ்யூஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். நீங்களும் இந்த டைம் புக் ஃபேர் போனீங்க, ஏதாவது புக்ஸ் வாங்கினீங்கன்னா கமெண்ட்ஸில் அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். இல்லை இந்த புக்கு நல்லாயிருக்கும் படிங்க அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்ல விரும்பினா அதையுமே நீங்கள் எனக்கு சஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஹாவ் அ குட் டே. பாய்.